இப்ராஹிம் ஆதம். இப்ராஹிம் ஆதம் என்பவர் ஒரு பெரிய சூஃபி ஞானியாக வாழ்ந்து வந்தார். அவர் மிக வசதியாக வாழ்க்கையில் இருந்தவர். அதனால் ஞானியாக இருந்த பொழுதும் தனக்கு வேண்டிய அனைத்து வசதிகளோடு பணியாட்கள், அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த முகாமிட்டிருக்கும் இடத்திலே கூடாரங்கள் அமைத்த அந்த கூடாரங்களுக்கு ஆணி அடிப்பது கூட தங்கத்தில் ஆன ஆணிகள் பயன்படுத்தப்பட்டன. இப்படி புறத்திலிருந்து பார்ப்பதற்கு அவர் பெரிய ஆடம்பரமாக இருப்பது போல தோன்றியது. அந்த வழியாக வந்த யாத்ரிகர் ஒருவர் இவரிடம் நேராக சென்று, நீங்கள் ஒரு சூஃபி ஞானி என்று சொல்லுகின்றார்கள், இத்தனை ஆடம்பரமான வாழ்க்கையிலே இருக்கின்றீர்கள், துறவறம் என்றால் அனைத்தையும் துறந்து இறை சிந்தனையோடு மட்டும் இருப்பது தானே என்று கேட்கின்றார். அவருடைய பேர் டெர்விஷ். அந்த டெர்விஷிடம் பதில் சொல்லுகின்றார் சூஃபி ஞானி, நீங்கள் சொல்லுவது முற்றிலும் சரியான கருத்து. ஆனால் எனக்கு எதையும் நான் தேடி போகவில்லை. என்னை தேடி அனைத்தையும் வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக எல்லாவற்றையும் செய்கின்றார்கள், அதை ஏற்றுக்கொள்கின்றேன் என்று சொல்லுகின்றார். இவர் யோசித்து பார்க்கின்றார், எப்படியாவது இந்த ஆடம்பரமான வசதியான நிலையில் இருந்து அவரை வெளியேற்ற வேண்டும் என்று நினைத்து அந்த டெர்விஷ் என்பவர் ஒரு நாள் சொல்லுகின்றார், நாம் கங்கோத்ரி, யமுனோத்ரி இந்த மாதிரியான புனித தலங்களுக்கெல்லாம் யாத்திரை சென்று வரலாம் என்று சொல்லுகின்றார். அதற்கு அந்த சூஃபி ஞானி ஒத்துக்கொள்கின்றார். இருவரும் உடனடியாக கிளம்புகின்றார்கள். இவர் கூடாரத்துக்கெல்லாம் தங்க ஆணி அடைத்து அங்கு உண்ணுவதற்கு வேண்டிய சகல பொருள்களும் இருக்கின்றன, வேலை செய்வதற்கு ஆட்கள் இருக்கின்றார்கள், இவருக்கு தேவையான படுக்கை வசதி இருக்கின்றது. எல்லாவற்றையும் நொடி பொழுதிலே விட்டுவிட்டு கிளம்பி வருகின்றார். சில மைல் தூரம் கடந்து சென்றிருப்பார்கள். அப்போ இப்ராஹிம் ஆதம் இடத்துல சொல்லுகின்றார், சூஃபி ஞானியே, என்னுடைய பொருளை நான் கிளம்பிய இடத்துல வைத்துவிட்டு வந்து விட்டேன், அதை போய் எடுத்து கொண்டு வருகின்றேன் என்று சொல்லுகின்றார். அப்போ சூஃபி ஞானி சொல்லுகின்றார், உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு இதுதான். சாதாரண அற்பமான பொருள் நீங்கள் யாத்திரை செய்யும் பொழுது பயன்படுவதற்காக ஓரிரு ஆடைகள், அடிப்படையான சில பொருள்கள் வைத்திருந்தீர்கள். ஆனால் அந்த பொருளை விட்டுவிட்டு இமயமலை பகுதிக்கு யாத்திரை செய்வதற்கு உங்களுக்கு மனம் இல்லை, அதையும் எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள். இதுதான் பற்று. இந்த பற்றை விடும் பொழுதுதான் இறைவனுடைய காட்சி நமக்கு கிடைக்கும், இறைவனை நம்மால் பற்றி கொள்ள முடியும் என்று சொல்லி தன்னுடைய அந்த மிக உயர்ந்த எல்லா வசதிகளும் இருந்த சமயத்திலேயும் எல்லாவற்றையும் துச்சமாக விட்டுவிட்டு கிளம்பக்கூடிய அந்த துறவு மனப்பான்மையையும் எடுத்து காட்டுகின்றார் சூஃபி ஞானி. அப்போ இவருக்கு டெர்விஷ்க்கு வெட்கமாக இருக்கின்றது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு என்று சொல்லுவது போல, பற்றுகள் இல்லாத பரமனுடைய திரு பாதார விந்தங்களை பற்றி கொண்டோம் என்றால்
இந்த உலக பற்றுகள் எல்லாம் தாமாகவே நம்மை விட்டு கழன்று அகன்று சென்றுவிடும். அந்த சூஃபி ஞானி எல்லா வசதிகளும் இருந்த போதிலும் அவற்றையெல்லாம் இறைவனை நோக்கி நாம் யாத்திரை செல்லுகின்றோம், கங்கோத்திரி யமுனோத்திரி என்ற புனித தலங்களுக்கு போகப் போகின்றோம் என்ற எண்ணத்திலே இறைவனை பற்றி கொண்டு இவற்றையெல்லாம் விட்டுவிட்டார். ஆனால் வந்த யாத்திரிகருக்கு சாதாரண சாமானியப்பட்ட பொருள்களை கூட விடுவதற்கு மனமில்லை. புறத்திலே துறந்து வேஷதாரியாக இருப்பது பெரிதல்ல. இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் என்று. நீங்கள் மொட்டை போடவும் வேண்டாம், தாடி வளர்த்து பெரிய நீண்ட ஜடாமுடியெல்லாம் வளர்த்து நான் பெரிய துறவி என்று புற தோற்றத்திலே காட்டிக்கொள்ள வேண்டாம். மாறாக உலகத்தார் எதை பழித்து சொல்வார்களோ அந்த காரியங்களை நீங்கள் செய்யாமல் விட்டுவிட்டாலே மிக உயர்ந்த நல்ல காரியமாகும், நல்ல செயலாகும் என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட ஒரு உள்ள துறவை இறைவன் நமக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.